வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய காலை நேரச் செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். இலங்கைக்கு தொடர்ச்சியாக உதவிகள் வழங்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் உறுதி வழங்கியுள்ளது. இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இலங்கை பாரியளவிலான 2 பொருளாதார அதிர்ச்சிகளை எதிர்நோக்கியதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் யூலி கொசெக் தெரிவித்துள்ளார். தித்வாக் புயல் தாக்கம் மற்றும் மத்திய கிழக்கு போர் பதற்றம் போன்ற பொருளாதார அதிர்ச்சிகளினால் இலங்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 பொருளாதார அதிர்ச்சி நிலைமைகளையும் இலங்கை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் மறு சீரமைப்பு திட்டங்கள் இலங்கையில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் இலங்கைக்கு உதவும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் யூலி கொசெக் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் தேசிய கல்வி நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் IGS பிரேமதிலகவுக்கு உயர் நீதிமன்றம் 6 ஆண்டுகள் சிறையும் 30 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. அபராத தொகையை செலுத்தாவிட்டால் மேலதிகமாக 1 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட சகல பாடசாலைகளுக்கும் இன்று 15ஆம் திகதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண கல்வி பணிப்பாளரின் பணிப்புரைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் வலய கல்வி பணிப்பாளர் சுமதி தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இன்றைய தினம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை ஏனைய விடயங்களுக்காக பாடசாலைகளுக்கு அழைப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் நுவரெலியா வலய பாடசாலைகளுக்கும் தேவை ஏற்படின் வலய கல்வி பணிப்பாளர்களின் ஆலோசனையின் பேரில் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அதிபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த மழை காரணமாக நாட்டில் 2 உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. பிரித்தானியாவில் மிகவும் தேடப்படும் 12 குற்றவாளிகள் ஐரோப்பிய நாடொன்றில் பதுங்கியுள்ளனர். பிரித்தானியாவின் தேசிய குற்ற புலனாய்வு அமைப்பு ஸ்பெயினில் ஒளிந்திருப்பதாக நம்பப்படும் 12 மிகவும் தேடப்படும் குற்றவாளிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இவர்கள் மீது கொலை, போதைப்பொருள் கடத்தல் மோசடி மற்றும் பண மோசடி போன்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த நடவடிக்கை 20 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ஆபரேஷன் கேப்சல் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாகும். 111 குற்றவாளிகளில் 98 பேர் பிடிபட்டுள்ளனர். கடந்த ஆண்டு மட்டும் 56 பேர் ஸ்பெயினில் இருந்து பிரித்தானியாவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். NCA அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாவது, ஸ்பெயின் பிரிட்டிஷ் குற்றவாளிகளுக்கு பொதுவாக ஒளிவு இடமாக உள்ளது. காரணம், அங்கு பெரிய அளவில் பிரிட்டிஷ் வெளிநாட்டு குடியிருப்புகள் உள்ளன மற்றும் பயண வசதிகள் எளிதாக உள்ளன. குற்றவாளிகள் பெரும்பாலும் மார்ஃபெல்லா, மலாகா, அலிகானா, டெனரி போன்ற இடங்களில் பிரித்தானிய சமூகங்களில் கலந்து கொண்டு தங்களை மறைத்துக் கொள்கின்றார்கள். மிகவும் தேடப்படும் பட்டியலில் டெரெக் மெக்ரா பெகுசன் என்பவர் 2007இல் நடந்த கொலை வழக்கில் ஈடுபட்டுள்ளார். கெவின் பார்ஸ்லே 2004 மற்றும் 2005இல் நடந்த 2 கொலை வழக்குகளில் இடம்பெற்றுள்ளார். சைமன் டட்டன், ஸ்பென்சர் லேம் ஆகியோரும் அடங்குவர். மேலும் பிலிப் பாரி ஃபால்ஸ்டோ, டீன் எய்ஸ்டீன், ரஷ்ய நாட்டு குடிமகன் அலெக்சாண்டர் குக்சோவ் ஆகியோரும் இந்த பட்டியலில் உள்ளனர். இந்த குற்றவாளிகள் குறித்து பொதுமக்களை எச்சரித்துள்ள அதிகாரிகள் குற்றவாளிகளை நேரடியாக அணுகாமல் தகவல்களை கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பிற்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு முதல் 30 கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் அனுமதியுடன் கடந்துள்ளதாக ஈரான் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது.
உலகின் முக்கியமான எரிசக்தி பாதைகளில் ஒன்றான இந்த நீரிணை பிப்ரவரி 28 அன்று தொடங்கி மத்திய கிழக்கு போருக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஈரான் எதிரி நாடுகள் என கருதும் கப்பல்களுக்கு இன்னும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் சீன கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது பீஜிங் ஹெக்ரான் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பை காட்டுகின்றது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான பேச்சுவார்த்தையிலும் ஹார்முஸ் நீரிணை திறப்பது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு அவசியம் என வலியுறுத்தப்பட்டது. ஹார்முஸ் முடக்கத்தால் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் குறித்து IMF எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்த முன்னேற்றம் காணப்படுகின்றது. நீண்டகால தடைகள் உலகளாவிய வளர்ச்சியை குறைத்து பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இதே நேரத்தில் லெபனான் இஸ்ரேல் இடையிலான போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேல் லெபனானின் 65க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கியதாக தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேலின் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. லெபனான் அதிகாரிகள் மார்ச் மாதத்திலிருந்து நடந்த இஸ்ரேல் தாக்குதல்களில் 2800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் அதில் 200 குழந்தைகள் அடங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டிருப்பது உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய காலை நேர செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.